ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். குரு பகவான் வக்கர நிலையிலே ரிஷபராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடகராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் புதன் பகவானும் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தனுசு ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மகர ராசியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் விருச்சிக ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை சனி பகவான் பார்வையிடுகிறார். ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் ஒரு மந்த நிலை ஏற்படும். திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரத்தில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே மேச ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு கூடுதலான வருவாயை காண முடியும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் உண்டு. உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் 4லே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. காதலர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் நோய் எதிரி பிரச்சனைகளில் இருந்து சிலர் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் உண்டு. தொழில் நடத்துபவர்களுக்கு தங்களிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள்.
குருவின் பார்வையால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பழைய கடனை மாற்றி புதிய கடன் வாங்குவதற்கான சூழல் சிலருக்கு கிடைக்கும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திரஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்குமே இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலே அபரிமிதமான லாபத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சனி பகவானுடைய பார்வையும் விளைகிறது. சிலருக்கு அரசு மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய பார்வையால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். சனியுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பதே மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை மட்டுமே பயணம் செய்வதால் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். முன்பின் தெரியாதவர்களாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தே ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதிகப்படியான லாபத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பான வருவாயை காண முடியும். அதிகப்படியான லாபத்தை காண முடியும். மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளை உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு உடலிலே காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பாதங்களிலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட ராமன். நன்றி, வணக்கம்.